சிசிடிவி கேமரா கூடிய ரெக்கார்டிங் ஹார்ட் டிஸ்கில் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லைனா இன்டர்நெட்டில் க்ளவுட் ஸ்டோரேஜில் பண்ணுறது பெஸ்ட்டா? ஸோ இதுக்குரிய ஆன்சரை நான் சொல்கிறேன். காமன்லி சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங் ஹார்ட் டிஸ்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வயர் கனெக்ஷனில் ரெக்கார்டிங் இருக்கும். ஸோ எந்த ஒரு லேகன்ஸுமே இந்த ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்காது. தென் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன் டைம் இந்த ஹார்ட் டிஸ்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட லைஃப் டைம் ஃபுல்லாமே ஓவர் ரைட் ஃபங்க்ஷனில் ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். தென் இதுக்கு இன்டர்நெட் அக்சஸ் கொடுத்தோம்னா நம்ம ஃபோன்லேயே ரெக்கார்டிங்கை ஈஸியாக அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் இதோட ரெக்கார்டிங் ப்ராப்பராக இருந்துக்கிட்டே இருக்கும். 24 hours ரன்னிங்கில் இருந்தாலும் இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையும் இல்லை. சப்போஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் இதோட ரெக்கார்டிங்கை டிவிங்கிற ஒரு மானிட்டர் மூலமாக ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணி பார்த்துக்கவும் முடியும். க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன, அது எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்குன்னு கூகுளில் க்ளவுட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல இயர்லி ப்ரீமியம் நம்ம ஒரு ஸ்டோரேஜை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த சிசிடிவி கேமரா அப்ளிகேஷனில் இந்த ஐடியை லிங்க் பண்ணிடணும். ஒன் டைம் லிங்க் பண்ணிட்டோம்னா இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டிங் வயர்லெஸ்ஸில் இன்டர்நெட்டில் நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் ரெக்கார்டிங் ப்ராப்பராக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு மெயினாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட், அன்லிமிட்டட் டேட்டா கம்பல்சரி வேணும். இருந்துச்சுன்னா இதோட ரெக்கார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜில் ரெக்கார்டிங் இருந்துகிட்டே இருக்கும். வேர்ல்டு வைட் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கம்பல்சரி வேணும். சப்போஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆனாலும், சப்போஸ் ஸ்பீடு உங்களுக்கு லோவாக கிடைச்சாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங் இஷ்யூ கண்டிப்பாக வரதான் செய்யும். தென் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெக்கார்டிங்கை நீங்கள் மந்த்லியோ இயர்லியோ ப்ரீமியம் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரேஜை. பட் இந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட லைஃப் டைம் ஃபுல்லாமே ரெக்கார்டிங் இருக்கும். பட் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து மந்த்லி இயர்லி ப்ரீமியம் பே பண்ணி ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். க்ளவுட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக வீடியோவும் போடலாம். தேங்க்யூ.